என் பேர் ஜாஃபர் அலி. எனக்கு திருநெல்வேலி. நான் குடிநோயாளி. நான் திருந்ததுக்காக பியூர் சென்டர்னு ஒரு சேலத்தில் ஒன்று இருக்குது. அந்த சென்டருக்கு வந்தேன். அந்த சென்டர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதை நெட்டில் பார்த்து என்னுடைய வீட்டில் எனக்கு சொந்தக்காரங்கள் இந்த மாதிரி சென்டர் சேலத்தில் பியூர் லைன் சென்டர் அப்படி சொன்னாங்க. வீட்டிலேயே எல்லாம் பேசிக்கிட்டாங்க. எனக்கு தெரியாது. வீட்டில் எனக்கு ஊரில் வேலை இல்லாத போதும் வெளியூரில் உங்களுக்கு வேலை இருக்குது சேலத்தில் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு வந்தாங்க. கூட்டு வரும்போது எனக்கு இந்த சென்டரை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ வீட்டிலேருந்து என்னுடைய மனைவி, என்னுடைய மகன் இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்து இந்த சென்டருக்குள்ளே எனக்கு கண்ணாஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நானும் கண்ணாஸ்பத்திரின்னு சொல்லி உள்ளே வந்தேன். உள்ளே வரும்போது அவங்க வந்து வெளியில் ஆட்கள் நின்றுச்சு. இப்போ அந்த ஆட்கள் சொன்னாங்க, உள்ள டாக்டர் இப்போ வருவாங்க, வந்தோடனே அவங்கள வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் ஒப்புக்கொண்டேன். அந்த கதவை திறந்து என்னை உள்ளே அனுப்புனாங்க. அதோடய அந்த கதவை போயிட்டாங்க. அப்புறம் உள்ளெல்லாம் நிறைய மக்கள் இருந்தாங்க. 50-100 மக்கள் இருந்தாங்க. அந்த சென்டரில் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அந்த சென்டர் எனக்கு வந்து பயம் கொடுத்து போச்சு. என்னடா இது என்னது எனக்கு தெரியல. கண்ணாஸ்பத்திரி சொன்னாங்க, உள்ள தள்ளிட்டாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு. ஒரு சென்டருக்குள்ள வந்து மதுவை பற்றி போட்டு இருந்துச்சு. மதுவை பற்றி போட்டிருக்கும்போது எனக்கு கொஞ்சம் இது வந்துச்சு. ஆஹா, நம்மளை வந்து நம்ம அது அதிகமாக பிடிச்சனால நம்ம மனைவி வந்து இதை போட்டுட்டாங்க. நமக்கு கொஞ்சம் பயம் கொடுத்து போச்சு. எனக்கு உடனே என்ன பெட்டில் கொண்டு அட்மிஷன் பண்ணாங்க. அதே உள்ள பெட்லாம் இருக்கு. அந்த பெட்டில் கொண்டு நான் 3 நாளாக இருக்க வச்சாங்க. இருக்கும்போது எனக்கு எரிச்சலாக வந்துச்சு. என்னடா அங்கே வந்து என்ன போட்டு போயிட்டாங்களா, வச்சுட்டாங்களா, நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு 3 நாள் கழிச்சு முடிஞ்சோடனே அதுக்கு அடுத்த நாள் எனக்கு வந்து யோகா மாஸ்டர் வந்தாங்க. அந்த யோகாசனம் காலைல ஒரு 6 to 7:30 மட்டும் அந்த யோகாசனம் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸாக நடந்துருந்துச்சு. இந்த குடிநோயில பற்றி, குடியை எப்படி நிப்பாட்டணும், எப்படி இது பண்ணணும்னு எனக்கு மாத்திரை மருந்து, அந்த 10 நாளைக்கு மாத்திரை மருந்துகள் தந்துருந்தாங்க. இந்த மாத்திரை மருந்துலேயே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த மாத்திரை மருந்து அவங்க தரும்போது அந்த மாத்திரைகளே எனக்கு வந்து யூரின்லேயே வந்து எல்லாம் அந்த ஆட்களெல்லாம் போன மாதிரி ஒரு இது வந்துச்சு. தெம்பு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு கிளாஸும் எடுக்கும்போது என்னுடைய ஒரு மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் கழிய ஒவ்வொரு கிளாஸும் ஒரு நாளைக்கு 5-6 கிளாஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸ்லேயே வந்து எனக்கு கொஞ்சம் மைண்டில் ஏற்றுனேன். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்டா எங்கள் மனைவி வீட்டில் மனைவி மக்கள்லாம் விட்டு என்ன இங்கே தள்ளிட்டாங்களே, நான் வெளியே போகணுமே. கொஞ்சம் ஒரு வாரமாக எனக்கு கொஞ்சம் தளர்வாகவே இருந்துச்சு. அப்புறம் என்னடா செய்ய அப்படின்னு யோசனை போச்சு. கிளாஸையா கேட்போம், விட்டு நம்மளை வெளியே விட மாட்டாங்க. அந்த கிளாஸை கவனிச்சு வந்து ஒரு 3 மாதம் வைப்பாங்க. 3 மாதம் வச்சாங்க. என்ன இந்த 3 மாசத்துல என்னுடைய தெளிவுத்தன்மையை நான் கொண்டு வந்துட்டேன். ஒரு நாள் குளிர்போதையை நிறுத்த வேண்டும், ஒரு நாள் நிறுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வந்து நான் நிறுத்திக்கிட்டே இருக்கேன் இது வரைக்கும். இப்போ நான் குளிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் ஆச்சு. 5 மாசம் நான் ஒரு வாயில இந்த குடியை பத்தி அந்த நினைக்கவும் இல்லை. நான் அதை பத்தி நான் போகவும் இல்லை. இப்போ நான் ஒரு சேலத்திலே ஒரு இடத்துல நான் வேலை பார்க்குறேன். சேலத்திலே ஒரு இடத்துல நான் வேலை பார்த்து நம்ம ஊருக்கு போகண்டா மனைவி மக்களுக்கு முன்னாடி நான் குடிக்கும் போது நான் என்னெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கே தெரியாது. இன்னும் வீட்டில் சொல்லுவாங்க, வீட்டில் குடி போதையில நிறைய சண்டை போட்டிருக்கேன், செருப்புல நிறைய சண்டை போட்டிருக்கேன், சொந்த பந்தத்துக்கு தான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். பல பிரச்சனைகள் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் வந்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை நான் செஞ்சுருக்கேன். பெரிய பிரச்சனைலாம் செஞ்சுருக்கேன். இந்த குடியால பல பிரச்சனையை செஞ்சு நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். இப்போ வந்து நான் எப்படி இருக்கேன்னா, முன்னாடி வந்து நான் என்னுடைய மனைவி மக்களை வந்து சந்தோஷமா நான் வந்து இருக்கல. அவங்களுக்கு ஆத்த பாசமா என்னுடைய மனைவி குழந்தைகளை நான் வந்து பார்க்கல. இந்த குடி என்னுடைய மைண்ட் வந்து நான் குடியே நின்று போச்சு. அப்புறம் தான் இந்த குடி எப்படிதான் நிப்பாட்ட நானே எத்தனையோ என்ன சொல்லுவாங்க, அது கில்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பொடியை டிவியில் விளம்பரம் போட்டு காட்டுறாங்களா, அதெல்லாம் போட்டு பார்த்தேன்னா அதுக்கும் அது வந்து கேட்கல. எனக்கு இந்த சென்டரில் வந்து இந்த பியூர் லைஃப் சென்டர்னு சொல்லி சேலத்தில் இருக்கலாம். அந்த சென்டரில் வந்து தான் எனக்கு அந்த புத்தி ரிலாக்ஸு
எல்லாமே அதில் தான் எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆச்சு. இப்போ நான் குடிக்கக்கூடாது. இனிமே வாழ்க்கையிலே நான் இறந்து போகிற மட்டும் என்னுடைய வாழ்வு எப்போ முடியுதோ அதுவும் அது வரையும் இந்த குடிய பக்கத்துலேயே நான் போகக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய உழைப்பு, என்னுடைய சமுதாயத்தில் நான் எப்படி இருக்கணுமா அப்படி நான் வந்து இருந்து கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையை, இப்படிதான் இருக்கணும். இதே மாதிரி எத்தனை பேரோ குடிநீர் நோயாளியா இருந்திருப்பாங்க. அத்தனை பேரும் இங்க வந்து நீங்க அழகான முறையில தெரிஞ்சு அழகான முறையில வாழலாம். இதுதான் உங்களுடைய லைஃப். இந்த சேலத்துல இந்த ஃபியூல் லைஃப் இந்த சென்டருக்கு வந்தாலே போதும். 5 ரோடு, அந்த ரோடு 5 ரோடு சொல்லுவாங்க, அந்த பக்கம் இருக்கு. நீங்க அந்த பக்கமே வந்தா போதும். நீங்க வந்து அங்கனதான் இருக்கு, அந்த 5 ரோடு பக்கத்துல தான் இருக்கு ஃபியூல் லைஃப் சென்டர். இந்த சென்டர் நல்ல முறையில பார்ப்பாங்க. சாப்பாடு முறையில இருந்து எல்லா சாப்பாடும் வந்து நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். அவங்களாம் கடை அரிசி தான் போடுவாங்க, லேஸ் அரிசி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சாப்பாடுலாம் அருமையான சாப்பாடாக இருக்கும். 3 நேரத்துக்கு நல்ல சாப்பாடு தருவாங்க. சில நேரம் பிரியாணி போடுவாங்க, சில நேரம் நெய்ச்சோறு போடுவாங்க, நல்ல சூப்பராக போடுவாங்க. நான் சாப்பிட்ருக்கேன், செம்மையாக சாப்பிட்ருக்கேன். ஆனால் இங்கே வந்து அது அதிகபட்சம் வந்து திருந்தி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் திருந்தி போயிருக்காங்க இந்த சென்டரில். நீங்கள் நினைச்சால் உங்களுடைய வீட்டில் இருக்க கணவன்மார்கள், பிள்ளைங்கமார்கள் எல்லாரையும் அழகா இந்த சென்டர்ல நீங்க திருத்தலாம். கண்டிப்பாக திருத்துவார்கள் என்று நான் உறுதிமொழி கொடுக்கிறேன்.